விபிஎஃப், என்பிஎஸ் போன்ற அனைத்து வகையான சேமிப்புகளும் வட்டியோடு தொடர்பு கொண்டு உள்ளதால், எந்தவொரு முதலீடும் செய்யாமல் அதிக வருமான வரி கட்டுவோருக்கு இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட சேமிப்புகள் யாவை? அப்படின்னு கேட்குறீங்க. கேள்வி எண் 2389. இந்த விபிஎஃப் வாலண்டரி ப்ரொவிடென்ட் ஃபண்டு அல்லது என்பிஎஸ் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இதிலெல்லாம் வந்துட்டு நாம் இருந்தவரை எப்படி அதில் வந்துட்டு வட்டிங்கிறத வந்து கலக்க தான் செய்யுது. ஆனால் நீங்கள் வருமான வரி எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறத இதுக்கு முன்பு கேட்ட கேள்வியிலும் கேட்டிருந்தீங்க. ஆனால் இதற்கான சரியான ஒரு வழிகாட்டல் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஒரு நல்ல ஒரு மார்க் அறிவும் பெற்றுள்ள ஒரு அக்கௌண்டன்ட் ஆடிட்டரை வந்துட்டு நீங்கள் தொடர்பு கொண்டா அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது விஷயத்தில் அவங்க சொல்லலாம். ஆனால் நாம் அறிஞ்ச வரைக்கும் அப்படி ஒரு வழி இருக்கிறதாக நமக்கு தெரியலை. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்க பார்க்கும்பொழுது வந்து இன்றைக்கி வந்து ஹலாலுங்கிற பேர் ஹலால் ஸ்டாக்ஸ், ஹலால் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டு, அப்புறம் சுக்கூக்கு, வெஞ்சர் கேபிட்டல், ப்ரைவேட் எக்விட்டின்ட்டுலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதில் எல்லாத்துலேயுமே வந்து ஏதேனும் ஒரு ஹராம் ஆஸ்பெக்ட் இல்லாமல் கிடையாது, இருக்க தான் செய்யுது நாம் அறிந்தவரை. அப்போ பொதுவாக இப்போ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அது போல் மற்ற ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ், மற்ற மெட்டல்லாம் இருக்குது இல்லையா, கோல்டு போன்ற டைமண்ட், பிளாட்டினம் இது போன்ற, அதில் சில்வர், வெள்ளி இது போன்றவைகளில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதே போல் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ரியல் எஸ்டேட்டில் அதில் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வந்துட்டு பண்ணுறதுங்கிறது ஹலால் இன்வெஸ்ட்மெண்ட். இதில் வந்துட்டு ஹராம்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு பாயிண்ட்டுமே கிடையாது. இதில் எல்லாம் நேரடியாக ஹலாலான விஷயம்தான். அது தவிர்த்து இன்றைய நவீன உலகத்தில் வந்துட்டு செய்யப்படக்கூடிய அந்த ஷரியா காம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஷரியா இண்டைசஸ்ன்ட்டுலாம் நிறைய பண்ணுறாங்க. அதில் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஹராம் ஆஸ்பெக்ட்டுங்கிறது ஹராமோடு இருக்க தான் செய்யுது. எனவே நவீன உலகத்தில் இப்போ அவங்க முன்வைக்கக்கூடியதில் நம்மளும் இந்தியாவில் உள்ளதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் வந்துட்டு ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரிங்கிறது கிடையாது. ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய இந்த லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, கோல்டு, டைமண்ட்ஸு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் வந்துட்டு ஹலாலான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிறது. அது தாண்டி வந்து ஏதேனும் ஒரு வழியின் மூலமாக வருமான வரியை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா, இஸ்லாத்தில் உள்ள உங்களுக்கும் வந்து இஸ்லாமிய நாலேஜ் இருக்கும் இல்லையா, அதையும் கொண்டு அது போக நீங்கள் என்ன செய்யணும்னா நம்ம சொன்ன மாதிரி இஸ்லாமிய ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு ஆடிட்டரோ அல்லது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அக்கௌண்டன்ட் நீங்கள் அணுகினீங்கன்னா அவங்க வழிகாட்டுவாங்க. அதற்கு பிறகு அவங்க வழிகாட்டினதை கூட நீங்கள் என்ன செய்யலாம், இங்கே நீங்கள் வந்துட்டு பதிவு செய்து இந்த மாதிரி ஒரு வழிகாட்டுறாங்க, இது வந்து மார்க் அடிப்படையில் இது சரியானதா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம், கேட்கலாம். அதுக்கான பதில் தரப்படும். அல்லது பொதுத்தளத்தில் வந்துட்டு போடுவது சரியாக உங்களுக்கு வந்துட்டு படலை அப்படின்னா கூட நீங்கள் தனியாக கூட இது மெசேஜ் அனுப்பலாம். இன்ஷா அல்லாஹ் அது பொதுத்தளத்தில் போட முடியாத மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் பட்சத்தில் அது நீங்கள் தனியாக கூட நீங்கள் கேட்டால் இன்ஷா அல்லாஹ் அதுக்கான பதில் வழங்கப்படும்.